நேத்து நியூ டெல்லியில WPL 2026 சீசனுக்கான சீசன் 4க்கான ஆக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுல நிறைய பாம்பர்ஸ்லாம் டிராப் பண்ணிருக்காங்க. தீப்தி சர்மா வந்து 3.2 crores ஹையஸ்ட் பெய்ட் பிளேயர் இப்போ இந்த ஆக்ஷன்ல. அவங்க வந்து யூபி வாரியர்ஸ் போயிருக்காங்க. அதே மாதிரி 85 lakhsக்கு சோஃபி எக்கிள்ஸ்டன் ஒரு ஸ்டீலா எடுத்திருக்காங்க. அமெலியா கேர் வந்து 3 crores மும்பை இந்தியன்ஸ் உமனுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி அலிசா ஹிலி வந்து இவ்வளவு கான்ட்ரவர்சி நடுவில் அன்சோல்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் என்ன நடந்துச்சு பிளஸ் எல்லா டீம்ஸோட ஒரு ஸ்குவாட் ஜிஸ்ட் அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! ஸோ என்னடா நேத்தே ஆக்ஷன் முடிஞ்சிச்சு, இந்த இப்போ எடுத்துட்டு வந்திருக்க சுட சுட நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் ஆறி போச்சு அப்படின்னு சொல்றது நீங்க புரியுது. பட் இது வந்து ஒரு மெகா ஆக்ஷன். நான் வந்து எப்பவுமே மென்ஸ் IPL நடக்கும்போது 2 நாள் நடக்கும் மெகா ஆக்ஷன். விமன்ஸ் வந்து மொத்தம் 5 டீம் தான் இருக்கு அப்படின்னால நேத்தே முடிஞ்சிச்சு. அதனால நைட் கொஞ்சம் லேட் நைட் தான் முடிஞ்சது. ஸோ நேச்சுரலா இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாப் 5 பிக்ஸ் பார்த்துடலாம். தீப்தி சர்மா வந்து 3.2 crores யூபி வாரியர்ஸ் எடுத்திருக்காங்க. யூபி வாரியர்ஸ் தான் இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். லாஸ்ட்ல யூபி வாரியர்ஸ் தான் இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் பிக்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஷிகா பாண்டே ஒரு 2.4 crores, அது வந்து தேர்ட் ஹையஸ்ட் பெய்ட் பிளேயர் இந்த ஆக்ஷன்ல. அமெலியா கேர் 3 crores மும்பை இந்தியன்ஸ் உமன் செகண்ட் ஹையஸ்ட். அடுத்து சோஃபி டிவைன் வந்து குஜராத் ஜெயின்ஸ் வந்து 2 crores எடுத்திருக்காங்க. அப்புறம் மெக்லானிங் மறுபடியும் யூபி வாரியர்ஸ் 1.9 crores எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் டாப் 5 பிக்ஸ். இதை பார்த்துட்டு அப்படியே யூபியோட ஸ்குவாடுக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் ஸ்வேதா செராவத், தீப்தி சர்மா, சோஃபியா கிறிஸ்டன், ஹார்லின் டியோல், கிராந்தி கவுட், கிரண் நாவ்கிரே, மெக்லானிங், போயபெல் இஸ்ஃபீல்ட், ஆஷா சோபனா, தயாந்திரா டாட்டின், ஷிகா பாண்டே, சிம்ரன் ஷைக், ஸ்லோட் ரயன், பிரட்டிகா ராவல், சுமன் மீனா, ஜி த்ரிஷா. பிரட்டிகா ராவல் வந்து WPL ஆர்கனைசர்ஸ், அதாவது நேச்சுரலி BCCI சைட்ல இருந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. தெரியும், இந்த வேர்ல்ட் கப்லேயே லாஸ்ட் அவங்க செமிஃபைனல் ஃபைனல்ஸ் விளையாடல. அதெல்லாம் முன்னோக்கே சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் பிரட்டிகா ராவலோட டேலண்ட்ல அண்ட் இன்ஜுரியில இருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிட்டிங் வார் இல்ல. பட் யூபி வாரியர்ஸ் பிரட்டிகா ராவல் வந்து நம்பி எடுத்திருக்காங்க. இது இல்லாம இப்போ அலிசா ஹிலி ஏன் அன்சோல்ட் ஆனாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப மொக்கையான ரீசனா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கோச்சஸ் கலந்து இதுதான் வந்து ஆன்சரா சொன்னாங்க. இப்போ நீங்க ஃபாரினர்ஸ் லாட் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றபடி 4 ஃபாரினர்ஸ் தான் IPL இருக்க மாதிரி தான் அதுவும் இருக்கு. 4 ஃபாரினர்ஸ் தான் அலௌட் அப்படின்னும் போது அதே மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி தான் எங்களுக்கு தேவைப்படுது. அலிசா ஹிலியோட நேச்சருக்கு பியூரா ஒரே ரோல் பண்ற ஆள் வந்து தேவைப்படல மோஸ்ட்லி டீம்ஸுக்கு. எங்களுக்கு எல்லாமே ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்றதுனால பெருசா தேவைப்படல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டா கேட்கறதுக்கு சின்ன பழத்தனமா இருக்கு. அப்படி பார்த்தா பியூர் பேட்டர்ஸ் பியூர் பவுலர்ஸ் வந்து எந்த டீம்ஸுமே எடுக்கல. இதே 4 ஃபாரினர்ஸ் தான் மென்ஸ் சைடும் விளையாடுறாங்க. இந்த வாட்டி அலிசா ஹிலி வந்து அன்சோல்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது கரெக்டான ரீசன் கொடுக்க தெரியல அப்படின்னு இந்த மாதிரி சும்மா ஏதோ சொல்லி சமாளிக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விமன் சைடு போனோம்னா அவங்க அகைன் ரீடைன் பண்ணப்பட்ட பிளேயர் ஸ்மிருதி மந்தனா, எலிசி பெரி, ரீச்சா கோஷ், ஸ்ரேயாங்கா பாட்டில், ஜார்ஜியா வால், நடேன் டெ கிளர்க், பிரேமா ராவத், ராதா யாதவ், லாரன் பெல், லின்சி ஸ்மித், அருந்ததி ரெட்டி, பூஜா வஸ்ட்ரகர், கிரேஸ் ஹாரிஸ், தயாலன் ஹேமலதா, கௌதமி நாயக் அண்ட் பி குமார் இவங்க எல்லாரும் சைன் பண்ணிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா பத்தி பேசும்போது இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது அவங்களோட மேரேஜ் ஸ்டாப் பண்ணது. அதெல்லாம் நம்ம சேனல்ல கவர் பண்ண வேணாம். அது வந்து அவங்க பர்சனல், அதை பத்தி ஸோ அதனால தான் பெருசா நான் எதுவும் நியூஸ் போடல. அதே மாதிரி இப்போ வரது எல்லாமே ரூமர்ஸா தான் இருக்கு. எது உண்மை எது லைக் ஃபேக் அப்படின்றது வந்து நமக்கு ஃபுல்லா இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது அப்புறம் வந்து நம்ம சும்மா நான் பர்சனலா என்னோட அக்கௌண்ட்ல அதை பத்தி பேசுறேன். இப்போ அடுத்தது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் 2 டைம் சாம்பியன்ஸ், அதாவது இந்த 3 சீசன்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க டீம் மும்பை இந்தியன்ஸ் விமன். மென்ஸ்ல இருக்க மாதிரி விமன்ஸ் எடிஷன்லயும் அவங்க தான் இருக்காங்க. அவங்களோட ஸ்குவாட் பண்ணா ஹர்மன் பிரீத் கௌர், அமன்ஜோத் கௌர், ஹெய்லி மேத்யூஸ், நாட்லி ஸ்கைவர் பிரண்ட், ஜி கமலினி, அமெலியா கேர், சன்ஸ்கிருதி குப்தா, அப்புறம் இஸ்மைல், அப்புறம் நிக்கோலா கேரி, அப்புறம் சாஜனா, அப்புறம் ஃபிர்டோஸ், அப்புறம் இல்லிங்வர்த், ஈஷாக், அப்புறம் நாலா ரெட்டி, அப்புறம் கெமினார், அப்புறம் வசிஸ்தா. இதெல்லாம் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் விமனோட ஸ்குவாட். இப்போ அடுத்தது ஜெமிமா ராட்ரிக்ஸோட டெல்லி கேபிட்டல்ஸ் விமன் சைடுக்கு போயிடுவோம். அவங்களோட ஸ்குவாட் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜெமிமா ராட்ரிக்ஸ், ஷெஃபாலி வர்மா, ஆனபிள் சுதர்லாண்ட், மரிசான் கேப், நிக்கி பிரசாத், லாரா வால்வார்ட், அப்புறம் சின்னல் ஹென்ரி, ஸ்ரீசரணி இவங்களோட ஸ்குவாட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக் ஒரு ஸ்பின்னர். அப்புறம் ஸ்னேஹரானா, லிசல் லீ, தியா யாதவ், தானியா பாட்டியா, நத்னி சர்மா, மம்தா மடிவாலா, லக்கி ஹாமில்டன், லூசி ஹாமில்டன் அண்ட் மின்னு மணி. ஸோ இவங்களாம் தான் வந்து டிசியோட ஸ்குவாட். அப்படியே நம்ம லாஸ்டா குஜராத் ஜெயின்ஸோட ஸ்குவாட் பார்த்துட்டோம். 5th டீம் அப்படின்னா ஆஷ்லி கார்ட்னர், பெத் முனி, ஃபுல்மாலி, சோஃபி டிவைன், ரெனுகா சிங் தாக்கூர், ரைட்டா சது, ஜார்ஜியானா வார்ஹம், கனிகா அஹூஜா, தனுஜா கன்வேர், கஷ்வி கௌதம், அனுஷ்கா சர்மா, கிம் கார்த், ஸ்ரீவாணி சிங், யஸ்டிகா பாட்டியா, ஹாப்பி குமாரி,
ராஜேஸ்வரி கைக்வாட், ஆயுஷி சோனி, அப்புறம் டேனி வயாட்ஹாஜ், இதெல்லாம் தான் இவங்களோட ஸ்குவாட். இப்போ நம்ம அப்படியே எல்லா டீம்ஸ்க்கும் டாப் பிக்ஸ் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டாப் பிக்ஸ் ஓவரால் அந்த ரேட் வைஸ் வச்சு பார்த்தா யார் டாப் 5 பிக்ஸ் அது எப்பவுமே ஆப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறது. இப்போ நம்ம ஒரு ஸ்குவாட் ஒரு டீம்லயும் இன்ட்ரெஸ்டிங்கான பிக்ஸ் எது, டாப் பிக்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா டிசிக்கு தான். ரீடைன் பிளேயர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் பார்க்கலாம். ஜெமிமா ராட்ரிக்ஸ், ஷெஃபாலி வர்மா, ஆனபிள் சுதர்லாண்ட், மேரிசன் கேப், நிக்கி பிரசாத் 5 பேர் வந்து ரீடைன் பண்ணாங்க. அது கூடவே வந்து அவங்களோட நியூ பைஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான பைஸ் வந்து ஸ்ரீசரணி. நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த வருஷம் தான் அப்படியே ரைஸ் ஆகி வர ஸ்பின்னர். ஸ்ட்ரைட்டா எல்லாம் டொமஸ்டிக்ல இருந்து அப்படியே இன்டர்நேஷனல் போவாங்க. பட் ஸ்ரீசரணியோட ஸ்பாட்லைட் வந்து இன்டர்நேஷனல் இந்தியாவில் அவங்க போட்ட பவுலிங்ல இருந்து ஆரம்பிச்சது. இப்போ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல ஒரு 1.3 crores வரைக்கும் ஒரு பிட்டிங் வருது. ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து லாரா வால்வாட், சின்னல் ஹென்ரி அண்ட் ஸ்னேஹானா. இப்போ குஜராத் ஜெயின்ஸ் சைடு வந்தோம்னா அவங்க வந்து ஆஷ்லே கார்டனையும் பெத் மூனியும் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. நியூ இன்ட்ரெஸ்டிங் பைஸ் வந்து சோஃபி டிவைன், ஜார்ஜியா வெர்ஹாம் அண்ட் ரெனுகா சிங், இவங்க எல்லாரையும் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே மும்பை இந்தியன்ஸ் சைடு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க கிட்ட வந்தோம்னா அவங்களும் 5 பேர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. நாட் ஸ்கைவர் பிரண்ட், ஹர்மன் பிரீத் கௌர், ஹைலி மேத்யூஸ், அமன்ஜோத் கௌர் அண்ட் ஜி கமலி. நியூ பைஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பைஸ் அமெலியா கர், அதாவது ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பைஸ். அதுக்கப்புறம் ஷப்னீம் இஸ்லிம், இவங்க எல்லாரையும் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஆர்சிபி சைடு வந்தோம்னா, ஆர்சிபி விமன் சைடு வந்தோம்னா அவங்க 4 பேர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா, ரீச்சா கோஷ், எலிசி பெரி, ஸ்ரேயாங்கா பாட்டில். அப்புறம் இவங்களோட நியூ இன்ட்ரெஸ்டிங் பைஸ் நடேன் டெக்லர்க், அருந்ததி ரெட்டி அண்ட் ராதா யாதவ். இந்த நியூ இன்ட்ரெஸ்டிங் பைஸ் சொல்றது வந்து இது என்னோட ஒப்பீனியன் தான். நிறைய எமர்ஜிங் பிளேயர்ஸும் இந்த சீசன் வரதான் போறாங்க. பட் இப்போதைக்கு இவங்க ஸ்குவாட்ல ஒருத்தரும் பிக் பண்ண ஒரு 2 to 3 இன்ட்ரெஸ்டிங் பைஸ் யாரெல்லாம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். யூபி வாரியர்ஸ் இவங்க வந்து வெறும் ஸ்வேதா செராவத் மட்டும் தான் ரீடைன் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்குவாடை பத்தி யூபி வாரியர்ஸ் தான் டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஆப்ஷன்ல வாங்கினதே நிறைய பெரிய பெரிய பைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்குவாட் வந்து ஆல்மோஸ்ட் செட் மாதிரி தான் இருக்கு. தீப்தி சர்மா, ஷிகா பாண்டே, மெக்லானிங், கிராந்தி கவுட், சோஃபி எக்கிள்ஸ்டன், ஆஷா சோபனா, ஹார்லின் டியோல், ஃபோயபிள் ஹிச்ஃபீல்ட், பிரத்திகா ராவல். ஆல்மோஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து வேர்ல்ட் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் இருக்கா. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டார்ஸுமே வந்து இவங்க யூபி வாரியர்ஸ் தான் வாங்கி வச்சிருக்காங்க. இதுதான் யூபி வாரியர்ஸோட ஸ்குவாடா இருக்கு. அப்புறம் என்னப்பா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இந்த எப்படி சொல்றது ஸ்டார்டிங் 11 அதெல்லாம் வந்து டோர்னமெண்ட் டைம்ல பார்ப்போம். ஏன்னா அப்போ யார் ஃபார்ம்ல இருக்காங்க, அப்போ வந்து எந்தெந்த பிளேயருக்கு வந்து அப்போ ஹைப் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம டோர்னமெண்ட் டைம்ல டோர்னமெண்ட் முன்னாடி ஒரு ப்ரிவியூ வீடியோல பார்ப்போம். நீங்க வேணா இப்பவே உங்களோட ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து அப்போ என்ன அந்த காமெடியில் சொல்ற மாதிரி அப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணிடலாமா, அறிவிச்சிடலாமா, யூபி வாரியர்ஸ் தான் இந்த வாட்டி வின் பண்ண போறாங்க, 4th சீசன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூபி வாரியர்ஸ் தான் வின் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போ இருக்க ஸ்குவாட் வச்சு நம்ம அவ்வளவு சீக்கிரமா கான்ஃபிடண்டா சொல்ல முடியுமா, இல்லனா டோர்னமெண்ட்ல ஏதாச்சும் மேஜிக் நடக்குமா அப்படின்றத வந்து நம்ம டோர்னமெண்ட் வரும்போது பார்க்கலாம். அது இல்லாம வெறும் யூபி வாரியர்ஸ் மட்டும் தான் ஒன் சைடு அப்படியே பவர் ஆகிறாங்க. மீதி 4 டீமே வந்து யூபி வாரியர்ஸ் கிட்ட கூட வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆஃப்கோர்ஸ் 2 டைம் வின் பண்ண சாம்பியன்ஸ் இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்க மும்பை வந்து ஸ்பின்னர்ஸ் மேல நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அமெலியா கேர் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம். அதே மாதிரி ஆர்சிபியுமே வந்து எப்பவுமே பேட்டிங் அப்ரோச்சா இருக்கிறது வந்து இந்த வாட்டி பவுலிங்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மீதி 2 டீம்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. உங்களோட ஸ்டார்டிங் 11 அதை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தீப்தி சர்மாவோட பிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க ரியாக்ஷன்ஸ் எமோஜிஸா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் அதை வந்து ஷார்ட்ஸ்ல வந்து கிளியர் பண்றேன். நீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணி இப்போ புதுசா ஹைப் வேற இருக்கு, அந்த ஹைப்பும் கொடுங்க. ஸோ தேங்க்யூ.